கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்நாள் வரை நம்மை பாதுகாத்து நடத்தி அவருடைய கிருபைக்குள் வைத்து நாம் கடந்து வந்த பாதையிலெல்லாம் நம்மோடு கூட இருந்தார். அதற்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு சப்மிட் அன்டு த லார்ட். தேவனிடத்தில் அர்ப்பணியுங்கள். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் என்னன்னா தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிறது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் கஷ்டம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த நாளிலே நாம் பாடினது போல தீயை தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனுஷர்கள் தலையின் மேல் ஏறப்போக பண்ணுற அளவுக்கு போராட்டங்கள் வழியாய் கடந்து வந்தோம். மரணம் என்கிற அளவுக்கு வியாதி கட்டுகளில் இருந்தோம். இனி அவ்வளோதான் வாழ்க்கை இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அநேக விதமான புலம்புகள், முறுமுறுப்புகள், குழப்பங்கள் வழியாய் கடந்து வந்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாய் நம்முடைய வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆக்கிரமித்து சீரின கூட்டத்துக்கு முன்பாக என்ன செய்வோம் என்று விக்கித்து நின்றிருக்கிறோம். இப்படி எல்லா சூழ்நிலையில் கடந்து வந்த போதும் நாம் பாடினது போல் அக்கினியில் நடந்து வந்தோம், யோர்தானை கடந்து வந்தோம். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யலை, நம்மளை கைவிடலை. கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்ம இன்னும் உயர்த்த ஒரே ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்குறாரு. தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும்படி எதிர்பார்க்குறாரு. அதுதான் மெயின். இந்த நாளில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாடானாலும் புதிய ஏற்பாடானாலும் அதிகாரிகளும் ராஜாக்களும் அப்போஸ்தலர்களும் தங்களுக்கு ஒரு போராட்டம் வந்தால் உடனே தேவனிடத்தில் தங்களுடைய காரியங்களை அப்படியே தெரியப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். எஸ்ராவை குறித்து வாசிக்கிறோம். அவர் நினச்சா யார்கிட்டனா போய் உதவி கேட்டிருக்கலாம். அங்கே இருக்க ராஜா கிட்ட கேட்டிருக்கலாம். அங்கே இருந்த ராணி கிட்டத்தில் கேட்டிருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அப்போ எஸ்தர் தான் ராஜாத்தியாக இருந்தாங்க. கேட்டிருக்கலாம். ஒருவேளை அங்கிருந்த மற்றவர்களிடத்தில் கேட்டுக்கலாம். எதுவுமே கேட்கல. ஒரு எருசலேமுக்கு வந்து முழங்கால் படிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக ஏறெடுத்து தேவனை நோக்கி பார்த்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. இந்த தேவாலயத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டும்படி எனக்கு உதவி செய்யும் என்று தேவனை நோக்கி பார்த்தார். அது ஒரு பெரிய வேலை. சும்மா வாயில சொல்லிடுறோம். நம்ம வீடு கட்டி பாருங்கன்னு சொல்லுவாங்க. வீடை கட்டுறதுக்கே எப்படின்னா ஆலயம் கட்ட எப்படி இருக்கும்? அதுவும் மகாராஜா, ராஜாதி ராஜாவாக இயேசுக்காக கட்டுகிற, தேவனுக்காக கட்டுகிற அந்த ஆலயம் எப்படி இருந்திருக்கும்? அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் ஓரளவுக்காவது கட்டணும்னா எப்படி இருக்கும்? எஸ்ராக்கு பயமாக தான் இருக்கும். ஏன்னா சாலமோன் இருந்த நாட்கள் வேறே. அதனால் வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நல்ல செழிப்பின் நாட்களில் சாலமோன் ராஜா இருந்தார். தாவீது ஒரு புறத்தில் பொன்னை சமதரித்து வைத்திருந்தார். ஆனால் இப்போது இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு அந்த பொன் வெள்ளி எல்லாம் கையாடப்பட்டு கொண்டு போகப்பட்டு விட்டது. ஒன்றும் இல்லைங்க, ஆலயத்தில் ஒன்றும் இல்லை. வெறும் இடிந்து போன கற்களும் எரிந்து போன மணல் கூட்டமும் தான் அங்கே இருக்குது. போய் அங்கே தான் நின்று கைகளை விரித்து ஜெபிக்கிறார். ஆண்டவர், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில எனக்கு. ஆனால் என்ன செய்கிறேன்? வானத்துக்கு நேராக ஏறெடுக்கிறேன். காரணம் எனக்கு என்ன தெரியும்? இங்கே இருக்கிற பொன்னும் வெள்ளியை பார்க்கிலும் வானாதி வானங்களை படைத்த நீர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர் என்கிற அந்த விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் கைகளை விரித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த நாளில் தேவன் எதிர்பார்க்கறது என்னது? ஒருவேளை சூழ்நிலை அக்கினியும் தீயும் கடந்து வந்தது போல இருக்கு. சிலர் சொல்லுவாங்க, அவங்க பேசுகிற வார்த்தை இருக்கே நெருப்பா சுட்டெரிக்குதுன்னு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக வேளைகளில் குடும்பத்தில் தான் நடக்குது. தீயும் தண்ணீரையும் கடந்து வருகிற சூழ்நிலைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிறது. அப்படிப்பட்ட பாடுகள் வழியாக கடந்து வர வேண்டி இருக்கிறது.
சபையினாலும் குடும்பத்திலானாலும் வேலை ஸ்தலத்திலானாலும் அக்கம் பக்கத்திலானாலும் சில வேளைகளில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் கேட்க வேண்டியது தேவன் நியமித்த காரியமாயிடுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகள் மத்தியில் கடந்து வரும்போதெல்லாம் ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், சப்மிட் unto the Lord. I will submit myself unto the Lord. நான் என்ன செய்வேன்? என்னை முழுவதுமாய் அர்ப்பணிப்பேன். என்னை முழுவதுமாய் நான் என்ன செய்வேன்? அர்ப்பணித்து தேவனுக்காக நிற்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அர்ப்பணித்தலின் வாழ்க்கை. அப்போ இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறதெல்லாம் இதுதான். ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யும்? அக்னியை கடந்து வந்துட்டுருக்கிறேன், ஆனால் என் கைகளை உமக்கு நேராக ஏறெடுக்கிறேன், என் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறேன். எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். ஒன்றும் என்னை சேதப்படுத்தாதபடி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க கற்றுக்கொண்டோமானால் நம்மை போல பாக்கியவான்கள் யாருமே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாளில் நாம் என்ன செய்யணும்? எஸ்ராவை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருடைய பாடுகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் செய்தது போல் அவருக்கு ராஜாவுடைய அனுசரணை இருந்தது, ராஜாத்தினுடைய தயவு இருந்தது. எதையும் கேட்கல, போயிட்டு எதையும் எதிர்பார்க்கல, நேராக வந்துட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் செய்கிறத பார்க்கலும் தேவன் செய்யும்போது எப்படி இருக்கும்? அது ஆச்சரியமாக இருக்கும். அதனால தான் தேவனையே நோக்கி பார்க்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கி குடும்பத்தில் எப்படியெல்லாம் பிசாசுக்கிரியை செய்கிறான்? நல்ல ஒரு குடும்பத்தில், நல்ல ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாக கிரியை செய்கிறான். ஒருவேளை கணவன் மூலமாக கிரியை செய்கிறான், இல்லை மனைவி மூலமாக கிரியை செய்கிறான். இவங்க என்ன பேசுகிற வார்த்தையெல்லாம் எப்படி இருக்குது? தீயாக இருக்கிறது, நம்ம சுட்டெரிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த தீயை கடந்து வரும்போது கூட என்ன பண்ணணும்? கைகளை தேவனுக்கு நேராக எடுத்து, ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, நான் அடித்தாலும் திருந்த மாட்டேங்கிறாங்க, நான் திட்டினாலும் திருந்த மாட்டேங்கிறாங்க, நான் அமைதியாக இருந்தாலும் அப்படியே தான் இருக்காங்க. நான் என்ன செய்கிறேன்? என் கைகளை உமக்கு நேராக ஏறெடுக்கிறேன், உமக்கு நேராக என் பாரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு நேராக என் கண்ணீரை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுகிறவர்களோட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார். அதுதான் அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. நானாக செயல்படுத்தி இதை செஞ்சு அதை செஞ்சு ஓடி 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 ஒன்றும் நடக்காது. தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து பார்த்தா தெரியும். இவ்வளோ நாள் தாறுமாறாக பேசிகிட்டு இருந்த பிள்ளையோட தேவன் இடைப்பட்ட அது அப்படியே மாறிடும். எப்படிங்க மாறிச்சு தெரியல, எப்படிங்க இப்படி நல்ல பிள்ளையாச்சு தெரியல. காரணம் என்ன? தேவன் நம்மை கைவிடுகிறவரே அல்ல. அவர் என்ன செய்கிறார்? நம்ம கூட தான் இருக்கார். நாம் கைகளை விரித்து அவருக்கு நேராக நம்மை அர்ப்பணிக்கும் போது ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்தர் அடிக்கடி நான் இந்த 2 ஊழியக்காரர்களை வைத்து சாட்சியாய் சொல்வேன். எஸ்ராவையும் நெகேமியாவையும் குறித்து சொல்லும்போது சொல்லுவேன். அந்த 2 தீர்க்கதரிசிகளுடைய ஊழியங்களையும் பார்த்திங்கன்னா கடைசி பகுதிகளில் 2 அதிகாரம், எஸ்ரா புத்தகத்திலும் சரி நெகேமியா புத்தகத்திலும் சரி, அவங்க 2 பேரும் பேசின காரியங்கள், ஜெபித்த காரியங்கள் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். 2 பேருடைய கூட இருந்த ஆட்களும் ஒரே விதமான தவறுகள் தான் பண்ணியிருந்தாங்க. தேவனுக்கு விரோதமாக இருந்தார்கள், புறஜாதிகளை திருமணம் செய்திருந்தார்கள், அவர்களோடு கலந்து அவர்களுக்கு பிரியமானபடியெல்லாம் நடந்தாங்க. 2 பேருடைய அந்த கூட்டத்தில் இருந்தவர்களும் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் ஒன்று நடக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. எப்படின்னா, எஸ்ரா போய் என்ன செய்கிறார்? அவர் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நெகேமியா ஜெபித்ததை சொல்லுகிறேன். நெகேமியா என்ன செய்கிறார் என்றால், எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு, இப்படியெல்லாம் தப்பு பண்ணிட்டீங்க, தேவனுடைய கோபம் உங்கள் மேல் இருக்கிறது என்று சொல்லி அவர்களுடைய தாடியை பேய்த்து, அவர்களுடைய தலைமுடியை இழுத்து, அவர்களை தேவனுக்கு முன்பாக உபவாசம் எடுங்கள் என்று சொல்லி அடித்து, மனம் திரும்புங்கள், விட்டு விலகுங்கள்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணுறார். ஆனால் ஒரு மாறுதலும் நடக்கலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே எஸ்ரா ஜெபம் எப்படி பண்ணார்னா,
தன்னுடைய தாடியை வைத்து தன்னுடைய தலைமயிரை பிடித்து தான் ரெட்டொடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த ஜனம் இவ்வளோ பெரிய பாவத்தில் விழுந்துட்டாங்க, மனம் இறங்கும் என்று ஜெபித்தார். இவர் போய் யாரையும் கூப்பிடல, நீ செஞ்சது தப்பு, இப்படிலாம் பண்ணாதெல்லாம் கூப்பிடல, உன் வழிகளை மாற்றலாம் சொல்லலை. இவர் ஜெபிக்கிறார். இவருக்கு தெரியல, பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வந்து அழுது கொண்டு நின்று, மழை இரவெல்லாம் மழையில் நனைந்து கொண்டே ஜனங்கள் அழுது கொண்டு நின்றார்கள். அப்போ என்ன அர்த்தம்? நம்மை அர்ப்பணித்தோம் என்றால் அநேகர் அர்ப்பணிக்க தேவன் ஆவியினாலே கிரியை செய்வார். அந்த பரிசுத்த ஆவியானவர் போய் கிரியை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஒரு பெரிய மாறுதல். அன்றைக்கு ராஜாக்கள் யுத்தம் வந்தோடனே நேராக சண்டைக்கு போயிடல. சேக்கியா ராஜா எப்படி ஜெபிச்சார்? உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன்னு அவனை எழுதி அனுப்பின அந்த கடிதத்தை கொண்டு போய் தேவ சமூகத்தில் வைத்து அழுகிறார். ஆண்டவரே, இந்த ரப்சாக்கே எம்மாத்திரம் என்று சொல்லி அழுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சீரியர்களுடைய இராணுவம் எம்மாத்திரம் என்று சொல்லி அழுதார். தேவன் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார், ஜெயத்தை கொடுத்தார். அப்போ இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது நம்மை அர்ப்பணிப்போம். நான் போய் என் பிள்ளையை அர்ப்பணிக்க வைக்கிறேன், என் வீட்டுக்காரை அர்ப்பணிக்க வைக்கிறேன், அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் முதல்ல அர்ப்பணிங்க, அவங்களாம் மாறிடுவாங்க. ஒரு நாள் வைத்திருக்கிறார், ஏற்ற நாளில் அவர்களை கர்த்தர் மாற்றுகிறதற்கு உண்மை உள்ளவரார். அப்போ இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை தான் இயேசு செய்தார். மோசேயினுடைய ஊழியம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். எலியாவினுடைய ஊழியம் அக்கினி இறங்கி அத்தனை பேரையும் சுட்டு எரிச்சிடணும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் எப்படிப்பட்டது? தன்னையே பலியாய் கொடுத்த ஊழியம். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் ஊழியமும் சரி, புதிய ஏற்பாட்டின் ஜீவியமும் சரி, நம்மை அர்ப்பணிக்கிறது தான் சரி. நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக இந்த நாளில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து அவருடைய கிருபையினால் விரக்கங்களினால் முடி சுட்டி நன்மையினால் நம்மை திருப்தியாக்குவாராங்க. ஆமென்.